வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த சிவப்பு கலர் பூச்சிய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அரிய வகை பூச்சிய என்ன செய்யும், எப்படி இருக்கும், எங்க இருக்கும்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் என்னோட சேனல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி அரிய வீடியோலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் தொடர்ந்து. இப்ப இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் தோழர்களே. இப்போ நம்ம மாநிலத்தில் பருவமழை தொடங்கிடுச்சு. பருவமழை தொடங்கினா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் உற்பத்தி ஆகும். ஒரு சில பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய பூச்சியின் பூச்சிக்கு பேர் ரெட் வில்வெட் மைட். இது ஒரு பேன் வகையை சேர்ந்தது. நீங்கள் பேன்னு நினச்சிப்பீங்க, தலையில் இருக்க பேனு தான் ரொம்ப பொடிசாக இருக்குன்னு கிடையாது. ஈவன் இது இருக்கு பாருங்க, நம்ம தேளு சிலந்திலாம் கூட அந்த குடும்பத்தை சார்ந்தது. அது போலதான் இந்த பூச்சியும். இந்த பூச்சியை நம்ம என்ன சொல்லலாம், வெதர் இண்டிகேட்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது மழை காலங்களில் மட்டும்தான் வரும். மற்ற எந்த கோடை மழை பெஞ்சாலும் இந்த பூச்சி வெளியே வராது. ஸோ இதனுடைய பருவம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இனப்பெருக்கம் செய்து அந்த மழை காலத்துல தொடங்கி அந்த மழை காலம் முடியறதுக்கு முன்னாடி இதனுடைய வாழ்வு முடிஞ்சிடும். இந்த ரெட் வில்வெட் மைட் பாத்தீங்கன்னா பொதுவா மக்கின இலைகள் கீழே தான் இருக்கும். இது காலையில மட்டும்தான் வரும், சாயங்காலம் வராது. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இது ஒரு வெதர் இண்டிகேட்டர். ஸோ இந்த பூச்சிகள்லாம் நிறைய வரும்போது மழை வரத்துக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பூச்சி நான் கையில பிடிச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கேன். இந்த பூச்சியை நான் நிறைய எங்க வில்லேஜ் சுத்தி நிறைய இருந்ததால ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டிருக்கேன். நீங்க தொட்டவனை பாருங்க, அது அப்படியே சுருங்கிடும், அப்படியே கால்லாம் உள்ள போயிடும். ஸோ இது பாத்தீங்கன்னா பூச்சிக்கு 6 கால் இருக்கும், இதுக்கு 8 கால். அதனாலதான் இது சிலந்தி வகையை சேர்ந்தது. இந்த ரெட் வில்வெட் மைட் செடிகளுக்கோ நமக்கோ எந்த பாதிப்பும் தராது. இது ஒரு தீமை செய்யாத ஒரு பூச்சி. நம்ம ஆங்கிலத்தில் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ரெட் வில்வெட் மைட். ஸோ நீங்களும் இது மாதிரி உங்கள் வீடுகளில் மழை காலங்களை தொடர்ந்தா இதனுடைய அழகை ரசிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த உடம்பு ரெட் கார்பெட் வெல்வெட் மாதிரி பாலிஷாக இருக்கும். அதான் இந்த பூச்சியினுடைய சிறப்பு தன்மை. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இதனுடைய வாழ்க்கை தரம் ஒரே ஒரு லைஃப் சைக்கிள் தான். ஸோ மழை காலத்தில் தொடங்கி இந்த ரெட் வில்வெட் மைட்டின் லைஃப் சைக்கிள் மழை காலத்தில் ஒரே வருஷத்துல தான் அது இனப்பெருக்கம் செய்து அதை வாழ்க்கையை முடிச்சிடும். மழை காலங்கள் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்து அப்புறம் அடுத்த மழை காலங்களில் தான் இந்த ரெட் வில்வெட் மைட் வெளியே வரும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ரெட் வில்வெட் மைட் பார்த்தீங்கன்னா மக்கின இலையில உள்ள இதுல தான் அது தங்கி உயிர் வாழும். ஸோ நான் பிடிச்ச பூச்சை இந்த தொட்டியில தட்டி விட போறேன், ஒன்றும் செய்யாது. ஸோ இதுக்கும் நம்ம உயிர் வாழ ஒரு சின்ன இடம் கொடுக்குறோம். இந்த ரெட் வில்வெட் மைட்டுக்கு ஒரு நல்ல இடம் அடைக்கல நம்ம கொடுத்துருக்கோம்.